அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். 9ஆம் மாதம் முடிஞ்சு 10ஆம் மாதம் ஆரம்பிச்சிடுமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு குட் நியூஸ் என்னுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும். இவ்வளோ நாளாக சர்ஃபான் vlog BA2 இந்த சேனல் மூலமாக தான் நம்ம செய்தி தந்துக்கிட்டு இருந்தோம். கடந்த 22ஆம் தேதி மாலையில் இருந்து இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் சர்ஃபான் BA vlog நம்மளுடைய முந்தைய சேனல் ஹேக்கிலிருந்து உயிர் மீட்டு திருப்பி என்னிடமே வந்து சேர்ந்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தொடர்ந்து 1 hour 2 hourன்னு தொடர்ந்துமே கான்வர்சேஷன் இவங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன். கூகுள் சப்போர்ட் டீம், அதே போல் யூடியூப் கம்யூனிட்டி இவங்களோட தொடர்ந்து சட் பண்ணி ஒவ்வொரு நாளும் பேசி அவங்களையும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கும் முடிஞ்ச வரையில் நானும் சில என்னுடைய பிரச்சனைகளை எத்தி வைத்து எவ்வளவோ ட்ரை பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு கடைசியாக ஃபைனலி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட்டுக்கு கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ரிகவர் பண்ணினாங்க. அது முடிஞ்ச பிறகு அப்புறமா கூகுள் AdSense டீம், அதே போல் யூடியூப் YPP யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டீம், இப்படி பலருமே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக நேற்றைய தினம் இறைவனாக பார்த்து ஒருத்தனை அனுப்பியிருந்தார். நிக்கோல், அவருடைய பேர் வந்து நிக்கோல். ஆமாம், நிக்கோல்ன்ற ஒரு நபர் வந்து என்னோட காண்டாக்ட் பண்ணார் கூகுள் சப்போர்ட் டீம்லேருந்து. அதுக்கப்புறமா நேற்றைய தினம் ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி ஒவ்வொரு லிங்க்காக அனுப்பி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாமே செக் பண்ணி கடைசியாக நம்மளுடைய சேனலை ரிகவர் பண்ணி தந்திருக்கிறாங்க. மிச்சம் சந்தோஷம். அதே மாதிரி பல பேருடைய பிரார்த்தனைகள், இது வந்து தனிப்பட்ட என்னால் ஒருத்தனால் முடியாது. அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் தொடர்ந்து வந்து சப்போர்ட் தந்தீங்க இந்த சர்ஃபான் vlog BA2க்கு. தொடர்ந்துமே நாம் இந்த சேனலை கொண்டு போவோம். ஏன்னா அது ஹேக்கர் கைக்கு போயிட்டு வந்திருக்குது. என்னென்ன நடக்கும்ன்றது நம்மளால் சொல்ல முடியாதுன்றதால இன்ஷா அல்லாஹ் இதையும் ரன் பண்ணுவோம், அதையும் ரன் பண்ணுவோம். அதில் ஏதாவது பிரச்சனைனா இதில் ஏதாவது பிரச்சனைனா அது. இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நன்றி அனைவருக்கும். கொஞ்சம் டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 56 உள்ளது. இந்தியாவின் ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 3 உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 978 ரூபாய் 80, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 47 உள்ளது. ஆனாலும் கூகுள் ரேட்டையும் விட அல்முல்லாவையும் விட இந்த நாட்கள் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள் நல்ல ரேட் வழங்குறாங்க. அதில் குறிப்பாக சஜில் எக்ஸ்சேஞ்ச், ஹவாலியில் இருக்கக்கூடிய சஜில் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இலங்கையர்களுக்கு 994 ரூபாய் 27 வழங்குறாங்க. அதே போல் அதுக்கு விட அதிகமாக பணம் அனுப்புகிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 985 ரூபா வரைக்கும் சரி வழங்குறாங்க. சில எக்ஸ்சேஞ்சுகள் இதை விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சில எக்ஸ்சேஞ்சுகள் இதை விட நல்ல ரேட்டும் இருக்குது. குறிப்பாக சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தெரிந்து கொள்ளலாம். கோயத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். அதே போல் தான் நீங்கள் பற்றுச்சீட்டை எடுத்துகிட்டு எக்ஸ்சேஞ்சில் இருந்து வெளியாகிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க சொன்ன அதே ரேட் வந்து உங்களுக்கு என்ட்ரு ஆகியிருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்சம், இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜி, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE,
UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, Wall Street Exchange, Sajil Exchange, Malik Exchange, International Exchange. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி ARY எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், அதே மாதிரி அல்நாதா, இது போன்ற இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுது. ஆனாலும் தொடர்ந்துமே ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அது வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அல்முல்லா, அல்முசைனி, இது போன்ற ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள், அதுவும் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகம் இல்லாத குடியிருப்பு பகுதிகளில், குவைத்து வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில், ஜெமியாக்களில் உள்ள மெஷின்களில் பார்த்திங்கன்னா ரேட் எப்படியுமே ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. கட்டணமும் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களே, குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 777 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 73 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 180 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 369 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் இந்த நாட்களில் சடனாக அதிகரித்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ 100 ஃபீல்ஸ் 150 ஃபீல்ஸ் மாதிரி குறைஞ்சிருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகுதா அப்படின்னு. எல்லாம் போச்சு குவைத்திகளே, மொத்தமாக முடிச்சு விட்டீங்க. يا جماعة خلاص يبا ما بقى شيء على موضوع البصمة البيومترية. 3 أيام، آخر يوم 29، فروح بصم أحسن لك. روح هني ها ليفنيوز دقيقتين تخلص وانت واقف يبصمونك. فروح بصم عشان لا توهق بعدين. لا تقولي ما عندك معاملات حكومية، حتى الجمعية، حتى الصندوق، حتى التموين، حتى البنك ما راح تقدر تسوي شيء إذا أنت مو مبصم. فروح بصم لا تبجبج علينا بعدين. தொடர்ந்து நாமளும் விமர்சனம் பண்ணினோம். பல குவைத்திகளும் பல குவைத்து ஊடகங்களும் தொடர்ந்துமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் எல்லாம் இன்றையோட முடிஞ்சு போச்சு. பயோமெட்ரிக் கைரேகை இல்லாத குவைத் நாட்டவர்களின் வங்கி கணக்குகளை வங்கிகள் முடக்க வேண்டிய நடைமுறைகளின் காலத்தை 30 நாட்களாக குறைக்க வங்கிகள் முடிவு செய்துள்ளன. புதிய தீர்ப்பின்படி கணக்குகளில் தடுப்பு வைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் திகதி வங்கிகளில் குடிமக்கள் மற்றும் அவர்களுடைய நிலுவைகள் எதுவுமே செயல்படாது. அதேபோல டிசம்பர் இறுதியில் அவர்களுடைய எந்த ஒரு முன்பதிவும் அதன் பிறகு செயல்படாது. டிசம்பர் 1 தான் கடைசி அவங்களுக்கு. பயோமெட்ரிக் கைரேகை இல்லாதவர்களுக்கு கேனட், விசா மற்றும் மாஸ்டர் கார்டு ஆகியவை அக்டோபர் 15 அன்று நிறுத்தப்படும். அதன் பிறகு எந்த ஒரு பணப்பரிவர்த்தனையும் அவர்களால் செய்ய முடியாது. அது மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சஹல் அப்ளிகேஷன் நோவே. அதே போல் மொபைல் ஐடி எதுவுமே இல்லை. எந்த ஒரு கணக்கு வழக்குமே அவங்களால பண்ண முடியாது உள்துறை அமைச்சகத்தில் இருந்து. இப்போ இதில் முக்கியமான விடயம், அவங்களால ஒரு புதிய விசா எடுக்க முடியாது. அவங்கள்ட்ட வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு எக்காம அடிக்க முடியாது. அவங்களுடைய குழந்தைகளுக்கு எக்காம அடிக்க முடியாது. இவங்களுக்கு எக்காம அடிக்க முடியாது. எதுவுமே யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. அதெல்லாம் போக அதை விட பெரிய தலைவலி என்ன, பணம் எடுக்க முடியாது. இவங்களுக்கெல்லாம் வந்து கையில் கூப்பிட்டு காசு கொடுக்குறாங்களா இல்லையே, எல்லாருக்குமே அக்கௌண்ட்டில் தான் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் இப்போ கார்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா அக்கௌண்ட்டையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. வெளிநாட்டவர்களே தயாராக இருந்துக்கோங்க. எம்பசியாக அலைய வேண்டிய காலம் வெகு விரைவில் வரப்போகுது. ஏன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காமல் இருக்கிறாங்க. இதனால் எத்தனை பேருக்கு பிளாக்காக போகுது. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை வரப்போகுது, எப்படி சம்பளம் கொடுப்பாங்க தொழிலாளர்களுக்கு, அக்காம முடிஞ்சிருக்கிறவங்களுக்கு, லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி அதை ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க, புரியலை. என்ன நடக்க போகுதுன்னு புரியலை. ஆனால் நிறைய பேருடைய வாகனங்கள் பறிமுதல் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். லெபனானில் ஈரானிய புரட்சிகர படையின் தளபதி பிரிகேடியர் அப்பாஸ் ஹசன் நசரல்லாவை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். சியோனிச அமைப்பினால் பிரிகேடியர் ஜெனரல் நெல் ஃபெரோசான் படுகொலை செய்யப்பட்டதற்கு பதில் இல்லாமல் இருக்க முடியாது என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அப்பாஸ் ஆராய்ச்சி வலியுறுத்தியுள்ளார். அதே போல ஈராக்கின் முஸ்தபா மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா, இந்த 2 டீமும் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய
யுத்த பிரகடனத்தை. அடுத்ததாக குவைத்துடைய இராணுவ குழு தற்போது அதிரடியாக ஒன்று கூடியிருக்கிறாங்க. முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் நாட்டின் அசாதாரண நிலைத்தன்மையை சரி செய்வதற்காகவும். குறிப்பாக குவைத்தை பொறுத்த வரையில் இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை ஈராக். இதுக்கு முன்னாடி ஈராக் சதாம்ட பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துச்சு. குவைத் வந்து சதாம்ட பிரச்சனையிலேருந்து. அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஹிஸ்புல்லா மாதிரியே முஸ்தபா பிரிகேட்ஸும் இந்த தாக்குதலுக்கு தயாராகிறாங்க. ஆனால் இப்போ ஈராக்கில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் அதுக்கு அடுத்ததாக இஸ்ரேல் வந்து குறிவைக்க போகிறது ஈராக்கு. ஈராக்கை குறி வச்சுட்டாங்கன்னா, ஈராக் எங்கே இருக்குது? அப்தலி பக்கம், குவைத்தோட ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஈராக்கு குறி வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பஷ்ரா தான் மெயின் சிட்டி. இவனுங்க மெயினாகவே டார்கெட் பண்ணுறது மெயின் சிட்டிகளை தான். ஒவ்வொரு நகரங்களுடைய மெயின் சிட்டிகளை தான் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அப்போ பஸ்ராவுக்கு வந்து இவங்க தாக்குதல் நடத்தினா நிச்சயமாக குவைத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. அல்லாஹ் ஆலம், இன்ஷா அல்லாஹ் துவா செய்யலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. புதிதாக வாகனம் எடுத்தால் தஃப்தர் செய்யுவாங்க. ஒரு 3 வருடத்துக்கு 2 வருடத்துக்கு செய்வாங்க. அதுக்கப்புறம் 2 வருடம், அதுக்கப்புறம் 3 வருடம், இப்படி 3, 2, 3ன்னு 8 வருடங்களுக்கு நிச்சயமாக தஃப்தர் வந்து இடைக்கிட புதுப்பிக்கணும். அதற்கு பிறகு ரொம்ப பழசான வாகனமாக இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். அல்லது நடு ரோட்டில் பழுதாகி நின்றுடுச்சுன்னா அதுக்கப்புறமா வண்டி அவங்களுக்கு சொந்தம் இல்லை. ரொம்ப பழைய வண்டியாக தான் நிச்சயமாக குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் அதை சீஸ் பண்ணிடுவாங்க. நடு ரோட்டில் வண்டிகள் நிற்கக்கூடிய அளவுக்கு வச்சுக்காதீங்க. இடைக்கிட கொஞ்சம் மெயின்டெனன்ஸை பாருங்கள். ரொம்ப பழைய வண்டிகள் வச்சுருக்கிறவங்க. இது ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று வாகன ஓட்டுநர்களுக்கு. பொது போக்குவரத்து துறை வெளிநாட்டினருக்கான ஓட்டுநர் உரிமத்தின் செல்லுபடியாகும் காலம் 1 வருடத்துக்கு பதிலாக 3 ஆண்டுகள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அச்சிட வேண்டிய அவசியம் இல்லாததால் கார்டை எனது அடையாளம் மொபைல் ஐடி பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, கார்டு தரமாட்டோம், மொபைல் ஐடியில் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இனி வரும் நாட்களில் மொபைல் ஐடி மூலம் தன்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸையும் காட்ட முடியும். சரி, அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, மெயினான பிரச்சனை இப்போது எக்ஸாமுக்கு போய் எக்ஸாமில் ஃபெயில்னா 3 தடவை ஃபெயில்னா அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுக்க முடியாது. அதே போல் ஆங்கில மொழியில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்குது. அது ஒரு பக்கம் பிரச்சனை. இன்னொரு பக்கம் டிரைவிங் தெரியுமா? ஓகே, இல்லாத பட்சத்தில் யாரும் போகாதீங்க. வாஸ்தவெலாம் இதுக்கு பிறகு இடமே இல்லை. அதே போல் இப்போ நிறைய பேர் வந்து புரோக்கர் வேலைக்கு வருவாங்க. அவங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஓட்டுநர்கள் லைசன்ஸ் இல்லாமல் தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க. பிடிபட்ட 6 மாதம் ஜெயில், 500 தினார் அபராதம் செலுத்திட்டு நாட்டுக்கு போக வேண்டியதுதான். மறுபடியும் வண்டியெல்லாம் ஓட்ட விட மாட்டாங்க. அதனால் தயவு செய்து இப்போவே உங்களுடைய சைட் சரியா அப்படின்றத பார்த்து ரோடுகளில் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுக்காங்க. அதே மாதிரி லைசன்ஸ் இல்லைன்னா தயவு செய்து பாபாவை ப்ரெஷர் பண்ணி எப்படியாவது லைசன்ஸ் எடுத்து கேளுங்க. விமான நிலைய அதிவேக சாலையில் நேற்றைய தினம் ஒரு வாகன விபத்து. இந்த விபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். இன்னொரு நபர் படுகாயங்களோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பைக் ரைடர்ஸ், எந்த நேரத்தில் வேணாலும் விபத்துக்கள் வரலாம். அடுத்ததாக 10,256 பேருக்கு கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட கால பகுதிக்குள் அவங்களுடைய நிலையை சரி செய்கிறதுக்கான வாய்ப்பை வழங்கியிருந்தாங்க. அதில் வெற்றிகரமாக 11,000க்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலையை சரி செஞ்சுருக்கிறாங்க. இதன் பிறகு அவங்க டைரெக்டாக 5 வருட காலங்களுக்கு அவங்களுக்கு வந்து குடியுரிமை மறுபடியும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க, உங்கள் கஃபீல் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத இடைக்கிட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியில் போயிட்டாங்கன்னா குப்பையை எப்படியுமே உங்கள்கிட்ட போட்டுட்டு தான் போவாங்க. அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நாட்டை விட்டே போயிட்டாங்க. நீங்கள் இன்னும் கேன்சல் ஆகி நக்காம தான் வச்சுட்டு சுற்றுறீங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அதனால் தயவு செய்து உங்களுடைய சிவில் ஐடி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத கூகுள் மூலம்
சர்ச் பண்ணி பாருங்கள். அதுதான் சிறந்த வழி. அதே போல் அன்பார்ந்த ஓட்டுநர்களே, சால்மியா ஜவசாத் பிரிட்ஜு அதுக்கு அடியில் ரோட்டால் போகும்போது, சால்மியா பெரிய தவ்வாருக்கு போய் பஹார் பக்கம் போகிறதுக்கு போகும்போது மெயின் பாலம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து ஜவசாத் ரவுண்ட் போட்டுக்குரிய பாலம். அதே மாதிரி அந்த பாலத்தை தாண்டி வரும்போது மெயின் பாலமும் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முன்னாடி வர்ற மெயின் பாலத்தில் என்ன இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். நடைபாதை அந்த மெயின் பாலத்தோட அடியில் செட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணுது பாருங்கள். கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட கேமரா இருக்குது. இது போல் தான் இனி வரும் நாட்களில் பல இடங்களில் இதே கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லைசன்ஸ் இல்லாமலாம் சீட் பெல்ட் போடாமல் அல்லது ஃபோன் பேசிக்கிட்டே சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டினா நிச்சயமாக அபராதம் டைரெக்டாக ஆன்லைன்லேயே வரும். வீடியோ எடுத்ததுக்கே நம்மளுக்கு போட்டாங்களோ தெரியல. அது வந்தாலும் பரவாயில்ல, மற்றவர்களாவது தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. அடுத்ததாக தேவையில்லாத விடயங்கள், குறிப்பாக இந்த நாட்டை பொறுத்த வரையில் இந்த நாட்டில் வந்து எப்போவுமே ஒரு காலத்துலேயும் எந்த ஒரு சட்ட அனுமதியும் இல்லாமல் செலிப்ரேட் பண்ணாதீங்க, பார்ட்டி கொண்டாடாதீங்க. அதுக்கு அனுமதி நிச்சயமாக உள்துறை அமைச்சகத்திட்ட எடுத்தே ஆகணும். இப்போ ரீசெண்டாக மியூசிக்கல் அப்படின்ற ஒரு ஷோ நடத்தி கடைசியில் அதில் 2 பக்கமும் பிரச்சனையாகி கடைசியில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால யாருமே பார்ட்டி ஒன்று கேதர் பண்ணணுமா இருந்தால் முதல்ல உள்துறை அமைச்சகம், குவைத்துறை மாநகர சபை, அதே போல் குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை இவங்கள்ட்ட இருந்து நீங்கள் சரியான ரூல்ஸ் பெர்மிட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதுவும் ரோட்டில் தெருவில் பப்ளிக்காக முடியாது. அது அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஹால்களில் மட்டும்தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி பொது வெளிகளில் பொது ஒழுக்கத்தை மீறுற மாதிரி செயல்பாடுகளில் யாருமே ஈடுபடாதீங்க. என்னப்பா புதிய சட்டமெல்லாம் வருது, இப்போ அக்காமா இல்லையாம், லைசன்ஸ் இல்லையாம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்களாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊமையாக இருக்க போகிறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் வந்து கதையை திறந்து வாயை திறந்து பேசலாம் தானே, கருத்தையாவது பதிவிடலாம் தானே. எங்கேப்பா போயிட்டீங்க, பயத்தில் ஓடி ஒளிஞ்சிட்டிங்களா? முன்னாள் அமைச்சர்களுக்கு மரண பகல். السلام عليكم الاخوان والنواب السابقين مرشحين، الله يعطيكم العافيه يا اخي، والله لكم وحشه والله العظيم. يعني السايلنت هذا الى متى؟ انتم الظاهر ناسين انكم مواطنين، وكمواطن ترى عطلوا بس موضوع انتخابات مجلس الامه وغيره، بس كافه حقوق مرصوده بالدستور، سمو الامير قال. فليش ما طلعت تسولف؟ ما عندي مثلا الزحمه اللي قاعد نشوفها هذه الصبح الساعه 8:30 زحمه، ليش؟ اطلع سولف. ولا لازم تكون نائب يعطونك فلوس عشان تسولف؟ ولا انسدت نفسك حرام؟ اي لان ماكو مجلس فما تقدر تسولف. يعني نفس المطرب اذا ما حطوا شيء على الستيج ماله، مواطن انت اطلع تكلم سولف، عبر حالك حال البشر، قول رايك بالموضوع الفلاني، رايك بالكذا. مو شرط تعارض، انا ما اقول لك اطلع عارض، ما تقدر يعني اقول لك اطلع. يعني الطقس برد الجو، اطمنكم عني عن صحتك، مو بعدين ترى والله العظيم انا اسجل الفيديوهات حقه عشان لا يجي يوم انا كنت ويحطونك في الصندوق الاسود. كنا في عام 2024 واتذكر وقتها كان اجتمعنا وقررنا ما سويت ولا اجتمعنا قررت لا تكذب. شو يسوي شكوى والله، مطلقينك يا اختي مطلقينك، اطلع سولف، عبر عن رايك فيما يحدث في البلد، في الطقس يا اخي، الشوارع، الصحه المدرسيه، تطعيم. انا توني مطعم هذا كورونا، مو كورونا اسمها انفلونزا، سولف. بس انتم يعني ما شاء الله ما تستحون يعني من الكاميرا، يعني نواب ما عندكم خجل من الحديث امام الناس، معروف يعني متعودين على اللوك الواجد، او تعرفون تسولفون ما شاء الله. اطلع سولف انت وياه. شنو يعني نفس الصينيين، عرفت يعني الصمت واللحظات الانفجار ما شنو. الله العظيم. عموما الفيديوهات هذه حق الزمن،
انا خاشها عشان بعدين لما يطلع واحد فيكم وانني راح احط لك هالفيديو هذا والفيديو اللي قبله واللي قبله ورا كل تغريده لك الوحش. فهمت؟ يعني اسف، يعني ما راح يجي يوم اقول لك يا جبان كنت جبان 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 لقلق، ما راح اقول هالكلام، ولكن ان شاء الله يوفقكم جميعا. كمنا لكم يوم جميل، يا هلا، سلام. லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு வாங்குவார், யாராக இருந்தாலும் சரி திட்டு தீர்த்துருவார். அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், கடைகளுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகும்போது ரொம்ப பக்கத்துலேயே ஜெமியாக்கள் 2-3 இருக்குதுன்னா, பக்கத்துலேயே மந்தக்கா இருக்குதுன்னா, கொஞ்சம் அங்கேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன காரணம்ன்றது இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. السلام عليكم الأخوة المتابعين. اليوم عندنا مقارنة في الخضار ما بين سوق موازي في محافظة جهرة، وطبعا سوق موازي هدفه ربحي تجاري بحت أكيد، طبعا شيء طبيعي. طبعا الجودة ما شاء الله، طماط 6 كيلو شريناه من عندهم دينار وربع 6 كيلو. بينما الجمعية اللي هدفها خدمة المساهمين وتوفير السلع ذات الجودة والسعر المناسب، وهدفها طبعا مو تجاري ربحي، عندهم شرينا الطماط هذا من عندهم اليوم بدينار و760 فلس 6 كيلو. الفرق نص دينار. ليش؟ النص دينار هذا اللي تم يعني اخذه من جيب المساهم بغير وجه حق، وين راح؟ يتساءل المساهم. زين. وكذلك عندهم جمعية سعد عندهم تجزئة قاعد يجزئون، وهذا مخالف من وزارة التجارة طبعا. 3 كيلو بدينار و210، 3 كيلو بدينار و210، حط عليه 40 فلس تاخذ 6 كيلو من السوق الموازي. شوف مصيبة. شوف اخواننا في وزارة التجارة، اخواننا في وزارة الشؤون، من يحمي المساهم ومن يحمي المستهلك. شوف பார்த்தீங்கன்னா ஒரு ஜெமியாவில் 1 தினார் 790 ஃபில்ஸ், இன்னொரு ஜெமியாவில் 1 தினார் 400 ஃபில்ஸ், இன்னொரு ஜெமியாவில் 1 தினார் 250 ஃபில்ஸ். என்னடா ஒவ்வொரு ஜெமியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ குவைத்தை பொறுத்த வரையில் குவைத்தி தக்காளி பெஸ்ட். அதே போல் அந்த தக்காளியுடைய சீசன் வந்தால் இதெல்லாம் ஃபுல்லாகவே டவுன் ஆகிரும். அதே போல் முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர் உற்பத்திகளுக்கும் சப்போர்ட் கொடுங்க. உள்ளூர் உற்பத்திகளை வியாபார தலங்களாக மாற்றி அதையும் ஊக்குவிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுங்கள். இது குவைத்துக்கு மட்டும் இல்லை, இலங்கையர்களுக்கும் பொருந்தும். நாட்டுக்கு போயிட்டு இந்த நாட்டுக்கு திருப்பி வாரத்துக்கு வழி இல்லாமல் இருந்தீங்கன்னா நாட்டிலே ஏதாவது வியாபாரத்தை முயற்சி பண்ணுங்கள். சுய தொழில் முயற்சிகளை நிச்சயமாக எடுங்க. அதே போல் தயவுசெய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்கள் எல்லா இடங்கள்லையுமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி அக்காமா இல்லாதவங்க நீங்களும் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. தேவை இருந்தால் மட்டும் ரோடுகளில் நில்லுங்க, இல்லாத பட்சத்தில் ரூமோடு போய் சேர்ந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவையும் போய் பாருங்கள்.